நமச்சிவாய். ஜெயவராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமி நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெயவராகி, ஜெயவராகி. அன்பு பக்தர்களே, பொதுவாகவே இப்போது நம்ம நவம்பர் மாதம் முடிச்சிருக்கோம், கார்த்திகை மாதம் போட்டிருக்கோம். அடுத்து டிசம்பர் மாதம்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் மாத பதிவுகள் தான் நம்ம போடணும். ஆனால் அதுக்கு இடையில் ஒரு நல்ல கிரக அமைப்பு வருது, சுபத்துவமான கிரக அமைப்பு வருகிறது. அப்போ நான் என்ன சொன்னேன், இந்த ரெகுலராக எல்லாரும் டிசம்பர் மாதம் போடுறாங்க, அது வேணாம். இதில் ஒரு நல்லதுன்னு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருது, அந்த நல்ல அமைப்பை எடுத்து சொல்லுவோம். இதுக்காக காத்திருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய பக்தர்கள், நேயர்கள் இதை பார்த்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும், அவங்க கஷ்டம் தீர்வதற்கு ஒரு வழி பிறக்கும். இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சரி, பரவாயில்ல, இப்போ நாம் எதாவது ரெண்டும் இது தள்ளி நின்று பார்க்கும்போது எப்படி இருக்குது, நம்ம கிட்ட போய் நம்ம இன்னும் ஜாதகத்தை கொடுத்து பார்த்தோம்னாக்கா பரிகாரங்கள் கிடைக்கும். அந்த பரிகாரங்கள் கிடைச்சா ஓரளவுக்கு இந்த கஷ்டத்தில் நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சிந்தனை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்படி என்ன யோகம் ஏற்படுது இந்த டிசம்பர் மாதத்துலனாக்கா, மங்கள மகாலட்சுமி தனயோகம் இதுதான் ஏற்படுது. மங்கள மகாலட்சுமி, மங்களம்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், செவ்வாய் மங்கள்யான்னு சொன்னோம் இல்லையா. மங்கள மகாலட்சுமினா சுக்கிரன். அப்போ செவ்வாய் சுக்கிரன் இணைந்து பணம் யார் தரணும்? குரு தரணும். அப்போ குரு பகவான் உச்சம் அடைகிறார். டிசம்பர் மாதம் முழுவதுமேவும் குரு பகவான் உச்சம் அடைகிறார். பொதுவாகவே குரு இருந்தால் தான், குரு பார்த்தா தான், குரு சொன்னால் தான் எந்த ஒரு நல்லதும் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் முதலமைச்சராக இருந்தாலும் சரிதான், இல்லை பிஎம்சிஎம்மாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரிதான், குரு பார்க்காம, குரு சொல்லாமல் எந்த நல்லதும் உங்களுக்கு நடக்க முடியாது. அப்போ ஏதேனும் ஒரு குரு உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அந்த குரு வழி காமிச்சா மட்டும்தான் நல்லது நடக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் முழுவதுமே குரு உச்சமடைகிறார். இப்போ குரு உச்சமடைந்து அதே போல் இந்த குரு சனி தொடர்பு திரிகோணத்தில், பொதுவாக இந்த 4 வருடம் சனி தனிச்சு இருந்தார், கேந்திரத்தில் குரு இருந்தார், பிரயோஜனமே இல்லை. வீண் கலகம்தான் ஏற்பட்டது, வீண் பிரச்சனை தான் ஏற்பட்டது. நிறைய குடும்பங்களில், நிறைய தொழிலில் கலகம். சனி கேந்திரத்தில் குருவுக்கு 4-10 உட்காந்துருந்தாங்க, எந்த நன்மையும் நடைபெறவில்லை. எல்லா இடத்துலையும் கலகம், வீண் பழி, அவமானங்கள். இதை சரி பண்ணிவிட்டு வெளியில் வரத்துக்குள்ளே அடுத்து இன்னொரு பழி ஏற்பட்டு போயிடும். அப்புறம் அதை மறைக்கிறதுக்கு, அதை சரி பண்ணுறதுக்கு இதன் முயற்சி எடுக்கிறதுக்குள்ளே இன்னொரு பழி வந்துடும். இதெல்லாம் கடந்த காலங்கள்லாம் நவம்பர் மாதம் வரையிலுமே கூட சரியில்லாமல் இருந்தது. அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, பணம் யோகம், பணம் வரும் யோகம். யாருக்கெல்லாம் பணம் வரப்போகுது? பொதுவாக இந்த சனியும் குருவும் சேர்ந்தால், இப்போ அஞ்சாவது இடத்துல திரிகோணத்தில் ஒரு கிரகம் இருக்குமே, ஆனால் இங்கே 3 கோணங்களும் வலுத்திருக்கு சார். இங்கே பாருங்கள், கடகத்தில் குரு உச்சம், விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறாரு, கூட பஞ்சமாதிபதி செவ்வாய்க்கு யார் 5-9 கூடையவர் சூரியன் சேர்ந்துக்கிறாரு, சுக்கிரன் சேர்ந்துக்கிறாங்க. சூரியன், செவ்வாய், சுக்கிரன். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் பெற்ற, ஒரு நிர்வாக திறமை பெற்ற ஒரு யோகம். அதிகாரம், திறமை, அதோட கூட ஆளுமை திறன், அதோட இது எல்லாம் நடத்துறதுக்கு தேவையான வருமானம், பணங்காசு, இது 3 ஒரே இடத்துல இருக்குது. செவ்வாய், சூரியன், சுக்கிரன், இதோட கூட சனியும் பார்த்துக்கிறார். அப்போது இந்த 5 கிரக அமைப்பு, சனி, குரு, சூரியன், செவ்வாய், சுக்கிரன்ற 5 கிரக அமைப்பு ஒரு நல்ல பணயோகத்தை, தன வரவை தரப்போகிறது. இது உங்களுக்கு எப்படி இருக்கும்? யாருக்கு பணம் வரப்போகுது? யாருக்கு மகாலட்சுமி யோகம் இருக்குது? பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, அற்புதமான கால நேரம்.
ஏன்னா மேஷத்துக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். பணம் வரக்கூடிய யோகம் மேஷத்துக்கு இருக்குதுன்னு சொன்னோம். இப்போ ரிஷபம்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கிரக சேர்க்கையில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் இணைகிறார். எப்படி? ராசிக்கு 7ஆம் வீட்டில், ராசிக்கு 7வது இடத்துல செவ்வாய், சுக்கிரன், சூரியன். சூரியன் ரிஷபத்துக்கு யார்? 4ஆம் அதிபதி. சரி, அதே போல் 8, 11 கூடிய குரு. ஆனால் அவர் பாருங்கள், ராசிக்கு 3ஆம் இடத்தில் 8ஆம் அதிபதி 3இல் மறைவு, சிறப்பு. 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் மறைவு, சிறப்பு. 11வது வீட்டில் இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி 8ஆம் அதிபதியோட கெட்டவன் கெட்டில் ராஜயோகம், குருவோட தொடர்பு. இந்த சனி குரு இருக்கே, இது மறைமுகமான யோகத்தை ஏற்படுத்தும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, க்ரோர்ஸ் கணக்கில் பண்ணுறீங்களா, ஒரு விவசாய பெருமக்களாக இருக்கலாம், இல்லை கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம். உலகம் முழுவதும் நீங்கள் எந்த நாடு, எந்த கண்ட்ரியாக வேண்டுமானாலும் நீங்கள் இருங்க. உலகம் முழுவதும் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரிதான். ஒரு வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை குடும்ப பெண்களாக இருக்கலாம். இப்போ பணங்காசு, பண கஷ்டம், இந்த கடன் சுமைகள்ங்கிறது எல்லாருக்கும் காமனானது. அதனால் இது யாருக்கும் பேங்க்கே இருந்தால் கூட வராத பணங்காசுன்னு அவங்க ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, நிலுவைத் தொகைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அப்போது யாராக இருந்தாலும் இந்த கடன் சுமை, கடன் பிரச்சனை, நாட்டுக்கே அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 லட்சம் கோடிங்கிறாங்க. இந்தியான்னு எடுத்துக்கிட்டால் அது இன்னும் பெருசாக இருக்கும். அப்போ யாராக இருந்தாலும் இந்த கடன் சுமை, கடன் பிரச்சனை நாட்டையே, ராஜாவுக்கே உரியது. அது உங்களுக்கோ எனக்கோ ஏதோ தனிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. அப்போ ரிஷபராசி என்பர்களே, உங்களுடைய கடன் சுமைகள், உங்களுடைய கடன் பிரச்சனை இருக்குமேயானால் அது இந்த டிசம்பர் மாதத்தில் கொஞ்சம் சரியாகிறதுக்கான ஒரு நல்ல நேரம் வருது. 4 காசு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வருது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் காணாமல் போகிறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படுகிறது. சார், உங்கள் கஷ்டம் என்னன்னு எனக்கு தான் சார் தெரியும். நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு லாபம் கிடைக்கும். ஏன்னா இந்த ரிஷபராசியில் தான் நிறைய தொழிலதிபர்கள், நிறைய அரசியலில் ஈடுபட்டிருக்க அரசியல் சேர்ந்தவர்கள், அரசியலில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள், முதல் நிலையில் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய தோழர்கள், இதெல்லாம் ரிஷபராசியில் தான் அதிகம். அரசு பதவி, அரசாங்க பொறுப்புகள், அரசாங்கத்தில் நல்ல போஸ்டிங்கு, இதெல்லாம் ரிஷபராசியில் அதிகம். அதிலும் குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், இதெல்லாம் கொடிகட்டி பறக்கக்கூடியது. மிருகசீரிஷம் அரசியல் ஜெயிக்கிறதுக்காக போராடுவாங்க. மிருகசீரிஷம் சினிமா துறை ஜெயிக்கிறதுக்காக போராடுவாங்க. அப்போ பொதுவாகவே ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய தனித்தனியாக இந்த நீங்கள் ரோகிணி நட்சத்திரம்னா எப்படி இருப்பீங்க, கிருத்திகைனா எப்படி இருப்பீங்க, மிருகசீரிஷம்னா எப்படி இருப்பீங்க, தனித்தனியாக நம்மளால் உணர முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி என்பர்களே, உங்களுடைய பணங்காசுகள், பண கஷ்டங்கள் தீருவதற்கான ஒரு வாய்ப்பு. நீங்கள் என்னதான் உயர்ந்த இடத்துல, உயர்ந்த ஸ்தானத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய கஷ்டங்கள் அப்படின்னு தனியாக வரும்போது ரிஷபராசிக்கு அது எப்படி இருக்கும், என்ன மாதிரியான வம்பு வழக்கு சிக்கலில் ஒரு சில ரிஷபராசி என்பர்கள் என்ன மாதிரியான வம்பு வழக்கில் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வரவேண்டிய பணங்காசுகள் எப்படி இருக்குது, விடுபட்டு போன தொழில் மீண்டும் கிடைக்குமா. ஆனால் ஒரு விஷயம் உண்டு, ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க, ஒருத்தர் கீழே நின்று செய்கிறீங்க அப்படி வச்சுப்பேன். ஒரு பெரிய அரசியல் தலைவர் இருக்கார், அவருக்கு 2-3 வேலை கிட்டேருந்து செஞ்சு கொடுக்குறீங்க, பொறுப்பாக ஒரு நல்ல பேர் வாங்கிட்டீங்க. உங்களுக்கும் அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு, அவருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ அவரை வச்சு இன்டைரக்டாக நீ போய் அவன்கிட்ட அந்த ரிஷபராசி இருக்காம தான்ப்பா, அவனை வச்சு செஞ்சுக்கோன்னு அவர் 2-3 இடத்துல கை காமிப்பார். இல்லை அவருடைய சொந்த வேலையை கூட
தம்பி ரிஷபராசிங்க வாப்பா, இது என்னோடய வேலை இல்லை, இவருடைய வேலை, இன்னொருத்தர் கை காமிச்சு உங்களை செய்ய சொல்லுவார். அதெல்லாம் சில காரணங்கள் இருக்கும். அதை போல் ரிஷபராசி என்பர்களே, உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள், பணி ஒப்பந்தங்கள், ஆர்டர்ஸு, அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணுறது, ஆர்டர்ஸு சைன் பண்ணுறது, அதே போல் அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணுறது, பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறது, இதை போல் பணயோக தனயோக வாய்ப்புகள் அமையும். அப்போ இது உங்களுக்கு அமையணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? இதுதான் கேள்வி. அப்போ ரிஷபராசிக்கு இருக்குது. ரிஷபராசிக்கு எத்தனை % இருக்குது? கண்டிப்பாக ஒரு 85% 85% நல்ல யோகம் இருக்குது. கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லைங்க. சுகர் மகரிஷி அப்படின்னு ஒரு மகரிஷி இருக்கார். அந்த சுகர் மகரிஷியை நல்லா வழிபாடு, ஒரு சில மந்திரங்கள் இருக்குது, அந்த மந்திரங்களை சொல்லி உச்சாடனம் செய்து நல்லா வழிபாடு செய்யணும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான். அப்படி இல்லைன்னா இன்னும் கூட அக்யூரேட்டாக சொல்லணும்னா, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் எந்த மாதிரியான குருவை வழிபாடு செய்ய வேண்டும், அது எந்த மாதிரியான ஆலயத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும், எந்த திசையில் இருக்க கோவிலுக்கு போகணும், எந்த நட்சத்திரத்தில் போகணும் அப்படிங்கிற சூட்சம விதிகளை கண்டறி, இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்த்தா தெரிஞ்சிடும். அப்போ அதை கண்டறிந்து அதன்படி வழிபாடுகளை நடத்துவீர்களேயானால், இடதோஷங்களாக இருக்கலாம், இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், அல்லது குடும்ப பெண்களாக இருந்தாலும், வேலைக்கு செல்லக்கூடியவங்களாக இருந்தாலும், அப்போ எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம். ரிஷப ராசி என்பர்களே, அது உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ நிச்சயமாக ரிஷபராசி என்பர்களே, இந்த தனயோகம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் நிச்சயமாக அதெல்லாம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மா. அவங்க என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம், காரணம் இல்லாமல் கஷ்டம் வராது. ஸோ அந்த கஷ்டத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகம். அப்போது ஜாதகம் இல்லாதவங்க பிரசன்னம் பார்க்கலாம், குலதெய்வம் தெரியாதவங்க பிரசன்னம் பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாத்துக்கும் பதில் இல்லாத விஷயங்களுக்கு கூட நம்ம இடத்துல பதில் கிடைக்கும் உங்களுக்கு. ஆகையினால் பிரசன்னம், ஜோதிடம், தேவ பிரசன்னம், ஆலய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், எல்லாத்துக்கும் செய்வனிலேருந்து எல்லாத்துக்குமான பரிகாரங்கள், அதே போல் கைராசியான முறையில் கும்பாபிஷேகம், திருமணங்கள், நிச்சயதார்த்தங்கள், முதல்ல முகூர்த்த நாள் குறிக்கிறத சொல்லுங்கள். அதுவே நிறைய அன்பர்கள் தப்பு பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் தேவையான அத்தனை விசேஷங்களும் மிக சிறப்பான முறையில் செய்து தரப்படும், கைராசியான முறையில் செய்து தரப்படும். நிச்சயமாக அன்பு பக்தர்கள் அழைப்பு கொடுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.